அண்மைச் செய்தி. சென்னை அருகே பூட்டிய வீட்டிற்குள் தந்தை மற்றும் மகளின் உடல்கள் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. தந்தை மகள் மர்மமாக மரணமடைந்திருக்கும் நிலையில் அதிர வைக்கும் இதற்கு ஒரு பின்னணி இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நவீன் இணைப்பில் இருக்கிறார். நவீன், சென்னையில மகள் மற்றும் தந்தையோட உடல்கள் அழுகிய நிலையில கண்டெடுக்கப்பட்டிருக்கு. முதற்கட்ட விவரம் என்ன? யார் அவர்கள் அப்படிங்கிற விவரங்கள் தெரிய வந்திருக்கா? பின்னணி குறித்தும் தகவல் இருந்தா குறிப்பிடுங்க. வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் சாமுவேல் சங்கர். 78 வயதானவருக்கு நீரிழிவு நோய் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அவர் டயாலிசிஸ் செய்வது வழக்கம். அதே போன்று இவரது மகள் விந்தியா என்பவர் திருமணமாகி விவாகரத்தானவர். இவர்கள் இருவரும் சிகிச்சைக்காக சென்னை அருகே ஆவடி இந்த திருமுல்லையால் பகுதியில் உள்ள ஒரு தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வாடகை வீட்டில் தங்கி வந்திருக்கின்றனர். இவர்கள் கிட்டத்தட்ட கடந்த செப்டம்பர் மாதம் சென்னைக்கு வந்ததாக தெரிகின்றது. தொடர் சிகிச்சை அளிக்க வேண்டியிருப்பதால் இவர்கள் சென்று வர இயலாத சூழலில் இங்கு தங்கியிருப்பதாக தெரிகிறது. இதனிடையே இவர்கள் கிட்டத்தட்ட 4 மாதம் இறந்து 4 மாதம் பூட்டப்பட்ட ஒரு வீட்டில் அழுகிய நிலையில் இவர்களது இந்த உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. துர்நாற்றம் வீசுவதாக அக்கம்பக்கத்தினர் தெரிவித்ததை அடுத்து திருமுல்லையால் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பூட்டியை இந்த வீட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோதுதான் அந்த அதிர்ச்சி காத்திருந்தது. என்றால் 2 தந்தை மகள் இருவரது உடலுமே முழுமையாக அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்து திருமுல்லையால் போலீசார் வழக்கை அந்த விசாரணை துவக்கிய நிலையில் முதல் கட்டமாக இவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் சாமுவேல் எபினேசர் என்பவர் சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரித்த போது அவர் முன்னுக்கு முன்னாக பதில் அடுத்து தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து அவருடன் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சென்னை அருகே தந்தை மகள் ஒரே வீட்டில் இறந்து கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போன்று 4 மாதம் பிறகு இந்த தகவல் வெளிவந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. பிரியதர்ஷினி, பூட்டிய வீட்டுக்குள்ள தந்தையும் மகளும் 4 மாதங்களுக்கு முன்னரே உயிரிழந்திருக்காங்க. 4 மாதங்களுக்கு அப்புறமா அவங்களோட உடல்கள் அழுகிய நிலையில மீட்கப்பட்டிருக்கு. அவங்களோட உறவினர்கள் யாரு அப்படிங்கிற கண்டறிகிற பணி காவல்துறையினரால தொடங்கப்பட்டிருக்கா? யாருக்கேனும் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கா? நவீன், இறந்தவர்கள் அடையாளம் காணப்பட்ட சூழலில் தற்போது அவர்களது உறவினரை வரவேற்றுதான் புகார் பெற்று நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. முதற்கட்டமாக இவர்களது உடற்கூறாய்வு முடிவு வந்த பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என தெரிகிறது. ஏனென்றால் இருவரது உடலும் அழுகிய நிலை இருப்பதால் என்ன மாதிரி அவர்கள் கொல்லப்பட்டார்கள் போன்ற விவரங்கள் சேகரிக்க முடியும். அதே போன்று சம்பவ இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் அதே போன்று மோப்பனாய் உள்ளிட்ட சோதனைகளும் தற்போது நடைபெற்று வருகின்றது. திருமுல்லையால் போலீசார் இந்த விவகாரத்தில் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருப்பவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதே போன்று அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்து வருகின்றனர். ஏனென்றால் 2 பேர் இறந்து கிட்டத்தட்ட 4 மாதங்கள் பிறகு தற்போது தகவல் தெரிந்திருக்கிற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சூழலில் இந்த விவகாரம் திரைப்படத்திற்கு வரும் கதையை விட மிஞ்சும் அளவாக இருக்கின்றதால் இந்த விவகாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி உதவி ஆணையர் கனகராஜ் தலைமையில் தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரியதர்ஷினி, பூட்டிய வீட்டிற்குள் தந்தையும் மகளும் உயிரிழந்து கிடந்த நிலையில் சந்தேக மரண வழக்காக காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியிருக்கிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி நவீன். மருத்துவர் சாமுவேல் எபினேசரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வாக்குவாதம் செய்த சிந்தியாவை மருத்துவர் சாமுவேல் தள்ளிவிட்ட போது அவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இருவரும் உயிரிழந்ததால் அச்சத்தில் வீட்டை பூட்டிவிட்டு மருத்துவர் சென்றுவிட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. மருத்துவர் சாமுவேல் எபினேசரை பிடித்து காவல்துறையினர் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர்.